நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி, முதலில் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் இருந்து மீட்க வேண்டும், பிறகு தமிழகத்தை காப்பாற்றலாம் என கூறி கலாய்த்து பேசியுள்ளார். பாஜக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா ஒருத்தர் இன்னைக்கு நேற்று அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை 2 நாளுக்கு முன்பு ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் வேற யாரும் இல்ல, நம்முடைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் தான். நாம தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்னா அவர் கேட்கிறார், நீங்க யாரோட போராட போறீங்க, யாரை வெல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறார். தமிழ்நாடு யார் கூட போராடுன்னு கேட்டுட்டு இருக்காரு. 4 வருஷமா தமிழ்நாடு உங்க கூட தான் போராடிட்டு இருக்கு. ஆளுநர் RN ரவி அவர்களே, நிச்சயம் தமிழ்நாடு உங்களோட போராடும், உங்களோட வென்று காட்டும். சட்டமன்றத்தில் எந்த கோப்பை அனுப்பிச்சாலும் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சட்டபூர்வமா நம்முடைய தலைவர்கள் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி அவர் மாதிரி எல்லாரும் தனக்கு அடிமையாக இருப்பாங்கன்னு தப்பு கணக்கு போட்டார். தமிழ்நாட்டுல திமுக இருக்கிற வரைக்கும் அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு என்றைக்கும் போராடி கொண்டு தான் இருக்கும். நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி பறக்கிற வரைக்கும் நிச்சயம் தமிழ்நாட்டுக்குள்ள பாசிச சக்திகளை நாம என்னைக்கும் அனுமதிக்க மாட்டோம். கடைசி திமுக தொண்டு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு நிச்சயம் போராடி கொண்டுதான் இருக்கும். அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். நேற்றிலிருந்து அதிமுக தான் இன்னைக்கு மக்கள் மனசுல முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார். அது 2வது இடத்துல தான் மற்ற கட்சிகள் யார் யார் இருக்காங்கன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையை சொல்லணும்னா அதிமுகவுக்குள்ளதான் இன்னைக்கு 2வது இடத்துக்கு பலமான போட்டி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா முதல் இடத்துல திரு அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறாங்க அதிமுகவுக்குள்ள. இன்னைக்கு 2வது இடத்துக்கு தான் திரு எடப்பாடி பழனிசாமியா, OPS சசிகலாவா, செங்கோட்டையனான்னு அவங்களுக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. முதல்ல அவர் பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை மீட்க வேண்டும், அந்த பணியில அவர் இறங்க வேண்டும். இப்படிப்பட்ட அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன நிலைமையில தமிழ்நாடு கொண்டு போய் விடுவாங்கன்னு நம்ம அத்தனை பேருக்கு தெரியும், கண்கூட பார்த்திருக்கிறோம். 4.5 வருஷத்துல மாநில உரிமைகளை மீட்டிருக்கிறோம். ஆகவே இதையெல்லாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கோ, நம்முடைய கழக உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேருக்கும் இருக்கு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் நாம் மறுபடியும் ஓட விரட்டி அடிக்க வேண்டும்.